ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, பொறுப்பை ஏற்க தயாராக இரு. தன்னுடைய செருப்பு தொழிற்சாலைக்கு அந்த முதலாளி வந்தார். அங்கு வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. ஐயா, அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று கவலைப்படாம இங்க ஒருவருக்கும் தங்கள் கடமையை ஆற்றுகிறாங்க அப்படின்னு சொன்னாரு மேலாளர். ஒரு தொழிலாளி அட்டைப்பெட்டியை எடுத்து அதன் மீது லேபிளை ஒட்டி அடுத்தவர்கிட்ட தள்ளினாரு. அவர் அதில் ஒற்றை செருப்பை போட்டாரு. அடுத்தவர் அந்த பெட்டியை மூடி ஒட்டினாரு. அந்த பெட்டி விற்பனை பகுதிக்கு அனுப்பப்பட்டது. என்ன நடக்குது இங்க? செருப்புகளை ஜோடியாகத்தான் தயாரிக்கிறோம், ஏன் ஒற்றை செருப்பை பேக் செய்கிறீங்க அப்படின்னு முதலாளி கேட்டாரு. இடது கால் செருப்பு போடுபவர் இன்னைக்கு லீவு சார், ஆனாலும் வந்திருப்பவங்க தங்க கடமையை ஒழுங்காக செய்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு வேலையாள். எந்த ஒரு வேலையையும் ரசித்து அனுபவித்து செய்யாம கடமைக்காக செய்யப்பட்டா இப்படித்தான் ஆகும். விரைவிலேயே சலிப்பும் வெறுப்பும் கொண்ட இயந்திரமாக நம்ம மாறி போயிடுவோம். யார் சொல்லியும் செய்யாம அதை நீங்களாகவே விரும்பி செய்தா மட்டுமே நமக்கு உயர்வு தேடி வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பெரும்பாலானோர் வெற்றி பெறும்போது சாதனையாகவும் தோல்வியுறும்போது அதை விதியின் விளையாட்டாகவும் கருதுகிறாங்க. வெற்றிக்கு உரிமை கொண்டாடி மகிழும் நம் மனம் தவறு செய்து விட்டா யார் மீது பழி போடலாம் அப்படின்னு அலைப்பாயுது. பொதுவாக பொறுப்பை ஏற்பது அப்படின்னா சுமைகளை சுமப்பது என்று அர்த்தப்படுத்தி கொள்கிறவர்கள் தான் நம்மில் அதிகம். விளக்கை யார் ஏற்றுவது, தண்ணீர் யார் பிடிப்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கணவன் மனைவிக்கு இடையே சர்ச்சை ஏற்படும். வாசல் கதவை யார் திறப்பது அப்படின்றதுல கணவன் மனைவிக்கு சண்டை வந்தது. பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தாங்க. யார் வாய் திறந்து முதல் வார்த்தை பேசுகிறோமோ அவர் தான் எழுந்து பூட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தாங்க. அவ்வளவுதான், இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை நின்றது. சாப்பாடு போடு அப்படின்னு கணவனோ, சாப்பிட வரலாம் அப்படின்னு மனைவியோ வாயை திறந்தா கூட பூட்ட வேண்டிய பொறுப்பு வந்துருமே அப்படின்னு இருவருமே பட்டினி கிடந்தாங்க. நள்ளிரவுல சில திருடர்கள் நுழைஞ்சாங்க. ஹால்ல உட்கார்ந்து இருந்த தம்பதி கூச்சல் போடாம மௌனமாக வேடிக்கை பார்ப்பது கண்டு ஆச்சரியம் அடைந்தாங்க. வீட்டின் எல்லா பொருளையும் சுருட்டினாங்க. தம்பதியர் பேசாமல் இருக்கவே தைரியமாகி அந்த பெண்மணியின் காதில் இருந்து வைரத்தோட்டையும் கழட்டினாங்க. அவள் குரல் கொடுக்காம ஆச்சரியமடைந்த திருடன் கணவனின் முன் கத்தியை காட்ட அவள் எழுந்து, நானே போய் பூட்டி தொலைகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுவா பொறுப்பு? உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை உங்களுக்கு விருப்பமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கான பொறுப்பை நீங்கள் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் தோல்விகள் ஏற்பட்டாலும் அந்த வேதனை உங்களை பாதிக்காது. அந்த தோல்விகளை வெற்றி பாடங்களாக மாற்ற நீங்க கற்க முடியும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.